தமிழ் பேசும் அனைத்து நாளுக்கும் வணக்கம். ஸோ Realme இந்த 2024 முதல் ஸ்மார்ட் ஃபோனை அந்த Realme 12 Pro Plusன்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைசிங் இப்போ அனௌன்ஸ் ஆயிடுச்சு 30,000 ரூபாய். இந்த 30,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய விஷயங்கள் சர்ப்ரைசிங்லி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் இன்னுமே இடிக்குது. என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். ஸோ பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்கள் குயிக்காக வந்து பார்த்துருங்க. வழக்கம் போல ஸ்மார்ட் ஃபோன் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கூடவே சார்ஜர் வித் கேபிள் அண்ட் ஒரு சில புக்லெட்ஸும் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த யூவி டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டிங்கன்னா அந்த ஹோலெல்லாம் சீல் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம் அட்ஜஸ்டர் பின்னும் இருக்கு. ஸோ இந்த மொபைலை கையில் எடுத்த உடனே நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நம்ம ஏற்கனவே 11 Pro Plus பார்த்துருக்கோம். பார்த்தது மட்டும் இல்லை, நிறைய விஷயத்த பண்ணியிருக்கோம். சரி, ஓகே இதோட லெதர் ஃபீல், இதோட ஃபினிஷிங்கை விட இது இன்னுமே பெட்டராக இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த கேமராவை சுற்றியும் சரி அந்த பேட்டர்ன் பாருங்கள், அது சென்டர்லேயுமே வருது. ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலி இந்த வீகன் லெதர் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கையில் பிடிக்கும் போதும் ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் வந்து இருக்குது. அண்ட் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கர்வாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்லிம்மான ஃபோனை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கேமராவோடைய மவுண்டிங்கே வெயிட் வந்து கொஞ்சம் இப்படி போகிற மாதிரி இருக்குது. வெயிட் பேலன்ஸ் கொஞ்சம். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோரில் எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. நல்ல கலர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகே. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அவுட்டோரில் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஸ்லைட்லி வந்து இஷ்யூ இருக்குது. நீங்கள் அதிகமாக கண்டென்ட்லாம் வந்து கன்சியூம் பண்ணுவீங்கன்னா அது கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் வந்து தெரியும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ் பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஃபாஸ்ட் பட் ஸ்டில் கொஞ்சம் கீழே இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். நெட்ஃப்ளிக்ஸில் HDR சப்போர்ட் கிடையாது. பட் யூடியூப்பில் HDR சப்போர்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அப்டேட் வருமா இப்போதைக்கு வந்து தெரியல. அண்ட் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இதில் Snapdragon 7S Gen 2 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் வருது. CPU த்ராட்லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு அதுலேயுமே. ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. இதில் ஆப்டிமைசேஷனும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறவங்களுக்கு Snapdragon 778G நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ராசஸருக்கு ஈக்குவல் தான். ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். நான் எடுத்த உடனே இது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்ல விரும்பல, மோசனும் சொல்ல விரும்பல. ஏன்னா இந்த ப்ராசஸர் நம்ம ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு இந்த மொபைல் எப்படி இருக்குன்றதை கணிக்க முடியாது. ஓகேவா, நான் இன்னும் லாங் டேர்மில் டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் 1-2 விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். பட் அதை நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லும். ஃபுல் ரிவ்யூ வேணும்னு நினைக்கிறவங்க லைக் கொடுங்க. ஒரு 10,000 லைக் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரிவ்யூ கொண்டு வரேன். அண்ட் இந்த காம்பினேஷனில் நமக்கு LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். பட் பேஸ் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 128GB தான் ஸ்டார்ட் ஆகுது. மேபி அந்த 256GB வச்சிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். கேமரால தான் என்ன ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லும். ஏன்னா உங்களுக்கு 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX890 சொல்லக்கூடிய ஒரு OIS சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 64 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோப் லென்ஸை கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு. 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பாருங்க. இனிஷியல் டெஸ்டிங்ல இது ஒரு நல்ல கேமரா மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நான் கடந்த 2 வருஷமா நான் Realme ஃபோனில் சொன்ன மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஈவன் இந்த நம்பர் சீரிஸ்லையுமே 11 Pro Plusலையும் சொன்னேன், 10 Pro Plusலையும் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா கேமரா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். எந்தெந்த இடத்துலலாம் பாருங்கள் ரொம்ப வந்து சேச்சுரேஷன் மாற்றுறாங்க, ரொம்ப கலர் டோன் வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இதில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த பெரிஸ்கோப் லென்ஸில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸை பாருங்கள், பார்க்கும் போதே வாவ் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அதுவும் பர்சனலி இந்த பட்ஜெட்குள்ள இந்த பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்தது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலுமே அதை ப்ராசஸிங் பண்ணி கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஏன்னா வெறும் நம்பரில் ஹார்ட்வேர் மட்டும் கொடுக்குறது மேட்டரே கிடையாதுங்க, அவுட்புட் வரணும். ஸோ அந்த அவுட்புட்டுமே இங்கே வந்திருக்கு. அது நல்லாவும் வந்து பண்ணியிருக்காங்க. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் இன்னுமே இந்த கேமராவை நான் இன்டெப்த்தாக டெஸ்ட் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ ரியர் ஃபேசிங் கேமராவில் 4K எடுத்துகிட்டு இருக்கும். என் பின்னாடி சன் இருக்கு. ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணுதுன்றதை வந்து பாருங்கள். அட் தி சேம் டைம் ஜஸ்ட் வாக் பண்ணலாம். நீங்க தான் வாக் பண்ணணும். கேமரா வாங்க, இப்படி வாங்க. நீங்க வாக் பண்ணணும், நான் வாக் பண்றேன். நின்றுக்கிறாப்புல எப்படி ஸ்டெபிலிட்டி செக் பண்ணுவாங்க பாருங்க நண்பர்களே. என்னோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே. இப்போ ஆடியோ எப்படி இருக்கு, வீடியோ எப்படி இருக்குன்றத வந்து சொல்லுங்க. அண்ட் இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த மாதிரிலாம் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐபோன் கூடயும் சாம்சங் கூடயும் கம்பேர் பண்றாங்க. லைஃப்ல எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வேணும்னு யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த மாதிரி Realme 12 Pro Plusல Realmeக்கு இருந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வேணும்ன்றத சொல்லுங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களால் 1080p வரைக்கும் தான் மேக்ஸிமம் வீடியோ எடுக்க முடியுது. ஆடியோ வீடியோலாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ 0.8x அப்படின்னு சொல்லக்கூடிய கொஞ்சம் வைடான ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதே நான் 1xல கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் இப்படி தான் இருக்குது.
அவுட் ஆஃப் த பாக்ஸில் நமக்கு ஆண்ட்ராய்ட் 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி UI 5.0 வந்து இருக்குது. உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தரதா சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்காச்சும் OS அப்டேட்டை தந்திருந்து ஒரு 4 வருஷத்துக்காச்சும் செக்யூரிட்டி அப்டேட்டை தந்திருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இதையாச்சும் கமிட் பண்ண மாதிரி அவங்க ரோல் அவுட் பண்ணாங்கன்னா வரவேற்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஃபோனை செட்டப் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய விதமான செட்டிங்ஸ் நான் வழக்கம் போல சொன்னது தான். உங்களுக்கு அந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இதெல்லாம் வந்து வந்துடும். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் உள்ளே போய் செட்டிங்ஸில் வந்து ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்கும். கூகுள் டைலர் தான் அதில் டிஃபால்ட்டாக வந்து வரும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டைலர் இருக்குது இல்லைங்களா, ஓப்போடைய காம்பினேஷன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்கலாம். அக்காவோட வாய்ஸ் இல்லாமல் பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணும்போதாலும் உங்களுக்கு அந்த ஃப்ளூயிடிட்டி நல்லாவே வந்துருக்கு. பட் ஒரு சில நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஆப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபீல் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 90 இல்லை ஒரு சிலதெல்லாம் 60 தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கான ஆப்டிமைசேஷன் அவங்க சீக்கிரமாக பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா அந்த யூஐலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பக்கை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். எந்த மாதிரி பக்குன்னா, இப்போ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு திரும்ப ஓப்பன் பண்ணேன்னா அந்த டைமில் ரெஸ்பான்ஸே ஆகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டைமில் நாங்கள் வந்து பெக்யூலராக ஒரு சில பக்கை வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ ரியல்மி 12 Pro Plus பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ப்ராமிசிங்கான ஒரு மொபைலை ரியல்மி இந்த வருஷம் லான்ச் பண்ண மாதிரி தான் தெரியுது. இதே மாதிரி சீரியஸாக இதில் நிறைய விதமான விஷயங்களையும் அவங்க சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ராசஸர், இதே ப்ராசஸர் நம்ம 20,000 ரூபாய் பட்ஜெட்லையும் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய ஃபோன்ஸ் வந்து இன்னும் கம்மி பட்ஜெட்லேயே கொண்டு வந்துருவாங்க. பட் அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஃபோனை வந்து இந்த ப்ரைஸிங் வந்து டிஃபைன் பண்ணும். அதை சீக்கிரமாக பண்ணுறாங்களான்றதை பார்க்குறேன். ஸோ அவங்க அப்டேட் சீக்கிரமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த அப்டேட்டோட சேர்த்து நம்ம ரிவ்யூவை கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.